அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, உலகில் வாழ்வதற்கு அடிப்படையான தேவைகளில் ஒன்று பொருளாதாரம். செல்வம் இல்லாமல், காசு பணம் இல்லாமல் வாழ்க்கையை கழிப்பது என்பது மிகப்பெரிய சிரமமும் கஷ்டமும் நிறைந்தது. அதிலும் குறிப்பாக தனக்கு வரக்கூடிய அந்த செல்வம், தனக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பொருளாதாரத்தில் நிறைவான இறையருள் வேண்டும் என்றும் பல பேர் நாம் நினைத்து பிரார்த்திக்கிறோம். இன்னும் பல பேர் தனக்கு வந்து சேர வேண்டியது, தனக்கானது வந்து சேர வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் நிறைவாக பெற்றவர்களாக இருக்கிறோம் இல்லையா? பொருளாதாரத்தை அதிகமாக பெறுவதற்கு, அந்த பொருளாதாரத்தில் வளமான பரக்கத்தை பெறுவதற்கு குர்ஆன் நமக்கு என்ன வழிகாட்டுகிறது? திருக்குர்ஆனிலே 29வது ஜுசுவிலே சூரா நூஹ் என்கின்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த நூஹ் அத்தியாயத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூக மக்களிடத்திலே சொன்ன 3 உபதேசத்தை அல்லாஹ் சொல்கிறான். குல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்கள் ரப்பிடத்திலே நீங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் பாவங்களை. உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டால், நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுவதை அதிகமாக செய்து உங்கள் பாவக்கரைகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டால் 3 தருவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து மழையை உங்களுக்கு பொழிய வைப்பான். வயும்திதுக்கும் பி அம்வால் வபனீன், உங்களை பொருளாதாரத்தில் நல்ல ஓங்கச் செய்வான், நல்ல வளர்ச்சியை தருவான். அதே போன்று உங்களின் மழலை செல்வங்களை கூட்டித் தருவான். பிள்ளை இல்லாதவர்கள், சந்ததியை வேண்டி நிற்கக்கூடிய தம்பதிகள், இவர்களெல்லாம் அதிகம் செய்ய வேண்டியது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு. நீங்கள் இப்படி நினச்சிடக்கூடாது, இப்படி சொல்கிறதுனால அப்போ நம்ம நிறைய பாவம் செஞ்சுக்கிறதுனால தான் போல தெரியுது நமக்கு வர்றதெல்லாம் வராமல் இருக்குது, நமக்கு புல்லெல்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு தவறாக இந்த வசனத்திலிருந்து பொருள் எடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் அதற்கான நிறைவான வழியை காட்டுகிறான். இதை செய்தால் இது நடக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே பொருளாதாரத்தை அதிகம் தேடக்கூடியவர்கள், அல்லது பொருளாதாரத்தில் இருக்கிற பொருளாதாரத்தில் நிறைவான பரக்கத்து வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் முதல் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தருங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள். அஸ்தக்ஃபிருல்லா 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 என்பதை அதிகமாக சொல்வதற்கு வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். எனவே தான் நபிகள் ஒரு நாளைக்கு 70 தடவை, வேறு சில அறிவிப்புகளில் வந்திருக்கிறது 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லா என்று இஸ்திக்பார் செய்வதாக வந்திருக்கிறது. இது முதல் விஷயம். 2வது விஷயம், நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு துவா, சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, தெரிஞ்ச துவா. என்ன துவா அது? சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். இந்த துவாவையும் நீங்கள் அதிகம் ஓதி வாருங்கள். அல்லாஹ் உங்கள் பொருளாதாரத்தை பரக்கச் செய்வான். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த பொருளாதாரம் உங்கள் கைகளிலே வந்து சேரும். எங்கே தடை இருக்கிறதோ, எங்கே ஒரு அடைப்பு இருக்கிறதோ, அந்த அடைப்புகளை, தடைகளை எல்லாம் எடுத்து விட்டு விடுவான் இந்த துவாவின் பரக்கத்தினாலே. அறிஞர்கள் எழுதுகிறார்கள், இந்த வசனத்திற்கு விளக்கத்தையும் பொருளையும் முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இறைவா, இந்த உலகத்திலும் எங்களுக்கு நல்லதை கொடு, நாளை மறுமையிலும் எங்களுக்கு நல்லதை கொடு, நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு. இதுதான் இந்த துவா, இந்த வசனத்தினுடைய பொருள். கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான விஷயங்களை அல்லாஹ் இந்த வசனத்திற்குள்ளே அடக்கிவிட்டான். எனவேதான் தவாஃப் செய்கிற பொழுது காபத்துல்லாவை முக்கியமாக ருக்குனை யமானி என்ற அந்த இடத்திற்கும், அந்த கார்னருக்கும் ஹஜருல் அஸ்வத் என்ற கார்னருக்கும் இடையிலே இதை தான் மடக்கி மடக்கி ஓத வேண்டும். ஒவ்வொரு சுற்றிலும் வெவ்வேறு துவாக்களை நாம் ஓதினாலும் அந்த குறிப்பிட்ட இடம் வருகிற பொழுது ரப்பனாத்தியா தான் ஓத சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் துன்யாவிலே அல்லாஹ்விடத்தில் நலவை கேட்கும். துன்யா நலவு என்றால் என்ன? ஒரு நீண்ட பட்டியலை அறிஞர் பெருமக்கள் தருகிறார்கள். அந்த பட்டியலுக்குள்ளே என்னெல்லாம் தெரியுமா அடக்கம்? 1, உங்களுக்கு ஆரோக்கியம் துன்யாவில் வேண்டும், விசாலமான வீடு, 3வது நல்ல மனைவி, 4வது நமக்கான விசாலமான பொருளாதாரம், 5வது பயன் தரக்கூடிய கல்வி, 6வது சாலிஹான நல்லமல்கள், 7வது நாம் பயன்படுத்தக்கூடிய நல்ல வாகனம், 8வது உலகில் வாழுகிற பொழுதும் வாழ்ந்ததற்கு பிறகும் மக்களுடைய உயர்ந்த நற்புகழ்.
இதுவெல்லாம் இந்த துன்யாவில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். இந்த காரியங்களில் நான் மேற்சொன்ன காரியங்களில் முக்கியமாக அறிஞர்கள் சொல்கிறார்கள், விசாலமான ரிசுக் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால், கிடைத்த ரிசுக்கிலே பரக்கத்து வேண்டும் என்றால், இந்த துவாவை அதிகம் ஓதி வருகிற பொழுது அல்லாஹ் அதை தருகிறான். அதே போன்று பயனுள்ள கல்வியையும் அல்லாஹ் தருகிறான். அதே போன்று வீடு இல்லாமல் பல பேர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், சொந்தமாக வீடு வேண்டும் என்று. அவர்களெல்லாம் இந்த துவாவை லட்சியத்தோடு, குறிக்கோள், மிகப்பெரிய உறுதியோடு அல்லாஹ்விடத்திலே மன்றாடி ஓதி கேட்பார்களே, நிச்சயம் அல்லாஹ் அவர்களுக்கு அதையும் தருகிறான். ஆக பொருளாதாரத்தை பெருக்க, பொருளாதாரத்தில் பரக்கத்தை பெற 2 வழிகள். ஒன்று அதிகப்படியான இஸ்திக்ஃபார், இரண்டாவது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா துவா. தெரியாதவர்களுக்காக வேண்டி இந்த துவாவை நான் டிஸ்கிரிப்ஷனிலே பதிவு செய்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம்.